புளியங்கா ஏதாவது ஒன்று வெள்ளக்கார பேர் வச்சா கிறிஸ்டியன் பேர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா உண்மையிலே சொல்றேன், சமஸ்கிருத பைபிளை படிச்சா, ஹிந்தி பைபிளை படிச்சா, அது ஹிந்தி பைபிளை வாசித்துட்டே இருக்கும்போது தான் புரியுது நாம இந்திய தமிழ் மண்ணுக்குள்ள ஏன் பகைக்கப்படுறோங்கிறதே. தமிழை நம்மளை பார்த்தா வேற மாதிரி பார்க்கறான். ஒண்ணு வேண்டாம், எங்க போறீங்க? ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கடந்து போகிறோம். எதை கடந்து போறேன்? நடந்து தானே போறேன். அது என்னமோ தெரியலங்க, எல்லாரும் நடந்து தான் போறாங்க, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கடந்து போறாங்க. எதை கடந்து போறாங்களே தெரியல. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நான் போகிறேன்னு சொல்றிய, விட்டுக்கிட்டு பரமேஸ்வரனை கும்பிட போறேன் அப்படி சொல்லி பாருங்களேன். இந்த பக்கத்து மாமி கூடயே வந்துருவா. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு மாமிகிட்ட நான் கேட்குறேன், மாமி தெய்வானைங்கிற ஒரு பொண்ணு உயிரோடு இருக்கச்ச வள்ளி பின்னாடியே நம்ம முருக பரமாத்மா சுற்றி இருக்காருன்னு கந்த புராணம் சொல்லுது. இதெல்லாம் பரமாத்மா நிஜமா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரா? இது கதையா இல்லை நடந்த சம்பவமா? இது வரலாறா இருக்குமா? அப்படியே நடந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு மோசமான பர்சனாலிட்டியை போய் கடவுள்னு சொல்ல முடியுமா? ஈஸ்வரனுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? சத்த யோஜனை பண்ணி பாருங்க மாமி அப்படி சொன்ன உடனே, எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியும், இப்போ நான் மாமாட்ட சொன்னா மாமா டைவர்ஸ் பண்ணி போடுவாரோ இல்லையோ அப்படின்றாங்க மாமி. ஆக்சுவலா ஆக எல்லாம் ஒரு பயத்தோடு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா வந்து, ஐயோ என் வீட்டுக்காரர் என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாரியா அப்படின்னாங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்றது? ஐ எம் ஆல்ரெடி மேரீடு. இல்லையா, பிரிஞ்சு போன குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பீங்க, நிம்மதி வாழ்வு தரும் ஆலோசனை மையம்னு சொன்னாங்க. வெரி குட். உன் பேர் என்னமான்னு கேட்டேன். தெய்வானை. யார கடவுளை கும்பிடுறேன்னு கேட்டேன். முருகர். முருகத்தில் பொண்டாட்டின்னு கேட்டேன். 2. அது எசையா சொல்லுது கரெக்டா 2. ஏமா நான் தெரியாம கேட்கிறேன், நீ கும்பிடுற கடவுளுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இருக்கலாம், உன் புருஷனுக்கு கூடதா? அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, அப்பா இவன் பண்றது சரின்னு சொல்றீங்களா? கண்ணு, உன் புருஷன் பண்றது தப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்படி சொன்ன உடனே, அப்படி ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி சொன்ன உடனே அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எது தமிழனுக்கு சொன்னாலும் பஞ்சா சொல்லணும் அப்படின்னு. சோதனை எப்படியாக நீங்கள் கிட்ட வாருங்கள் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு இவனுக்கு புரியும்படியா பேசுனாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரதர். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு ஷாலோம் சர்ச்சுன்னு பேர் வச்சா ஒரு பேரும் வரமாட்டான், நிம்மதி மையம்னா 10 பேர் வருவான். அது அவனுடைய ப்ராப்ளம் கிடையாது. தட் இஸ் அவர் மிஸ்டேக். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கும் புரியாத மொழியில பேசிட்டு இருக்கிறோம். நாம இங்க ஸ்தோத்திரம்னு சொல்றோம், யாருக்கு புரியும்? யோசித்து பாருங்க. நன்றின்னா எல்லாருக்கும் புரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இது புரியணும் இல்ல? அப்ப அந்த அம்மா கிட்ட சொன்ன, அப்ப அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, ஐயா அப்போ எல்லாரும் அவர் தான் ஐயா கடவுள்னு கும்பிடுறாங்க. அப்ப நான் சொன்னேன், கூப்பிடலையே. அப்ப நான் என்ன பண்ணணும்? காடை மட்டும்தான் கும்பிடணும். அப்ப உண்மையான காடு யாரு? நான் சொன்ன காடு மட்டும்தான் காடு. அப்படின்னா மீதி எல்லாம் ஃப்ராடு. அப்ப உண்மையான காடு யாருங்க? இப்ப இத்தனைக்கு அந்த அம்மாவுக்கு நான் கிறிஸ்டியன் தெரியவே தெரியாது, ஏன்னா அவ்வாழ் பாரியில் இருக்கிறோம். அப்போ உண்மையான காடு யாரு? அப்ப நான் சொன்னேன், நீ தூக்கி சுமக்கிறது கடவுள் கிடையாது, உன்னை தூக்கி சுமக்கிறதா கடவுள். அல்லேலூயா. அப்ப கூட இங்க கொஞ்சம் பேருக்கு புரியல பாருங்க. ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெரியில வர மாதிரி முழிக்கிறீங்க பாருங்க. சிலர் வந்து 2 கண்களை திறந்து வைத்த வண்ணமாக நித்திரையடைந்து விட்டார்கள். ஆனால் நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நான் துக்கித்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு தான் கண்ணு திறக்குதுங்க. ஆக நல்ல உலகம் வெளியில இருக்குது. ஆனா ஜாமக்காரர்களே, நாம என்ன செய்யணும்னா அவனுக்காக கொஞ்சம் இறங்கி போனோம் பிரதர். நான் அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். இங்கே 4 செவத்துக்குள்ள நாம என்னெல்லாமோ பேசுறோம், ஆனா அவன் ஏன் உள்ள வரல தெரியுமா? இன்னைக்கு நோயாளிகள் மட்டும்தான் சபைக்கு வர்றாங்களே தவிர அறிவாளிகள் யாரும் வரமாட்டேன்றாங்க. ஏன் தெரியுமா? Do you know why only the sick people are coming to Christ? ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய ஊழியக்காரங்களுடைய சபைக்கு மட்டும்தான் ஆத்மாக்கள் வர்றாங்க. மற்றவங்க சபைக்கு ஆத்மாக்கள் வரல. சத்தியத்தை பேசக்கூடியவங்க சபைக்கு வரல. காரணம் என்னன்னா, இவங்க சொல்ற சத்தியம் இவங்க மனைவிக்கே கூட புரிய மாட்டேங்குது.
அதாவதுங்க, நம்ம ஏதோ ஒன்று சொல்றோம்னா மக்களுக்கு புரியுதாங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, நீங்கள் கடந்து வாருங்கள் அப்படின்னாரு. இயேசுவிடம் கடந்து வாருங்கள்னா 2 பயலுக ஓடிட்டானு. ஒன்று, சார் இயேசுநாதர் எங்க சார் இருக்காரு? இயேசுநாதருடன் கடந்து வாருங்கள் அப்படின்னா அவனுக்கு புரியல. அவர் சரி சார், அவர் இல்லையா, அவருடைய அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் சார் அப்படின்னு. பாவம், யார் பத்த பிள்ளையோ, இவர் சொல்றதை அவன் புரிஞ்சுக்கல. நான் நிஜமா சொல்ல, அவன் தப்பு கிடையாது, இவர் புரியும்படியா இன்னும் பேசல. மெட்ராஸ்ல வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் இருக்காருங்க. கோயம்புத்தூர்லங்க ஒரு கவுண்டர் இருக்காருங்க. அந்த கவுண்டர் வந்து திடீர்னு சொல்ற, இயேசுவை ஏற்றுக்கொண்ட கவுண்டருங்க. அவர் சொல்றாரு, நான் ஊழியம் ஒன்று ஆரம்பிக்க போறேனுங்க, அதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க கவுண்டர்ன்னு சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, உடனே எல்ஷடாய் ஊழியங்கள் சொன்னார். நான் கேட்டேன், எல்ஷடாய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு உங்க பொண்டாட்டிக்கு தெரியுமான்னு கேட்டேன். அது தெரியாதுங்க. உங்க மனைவிக்கே எல்ஷடாய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும் போது வெளியில் உள்ள அந்த கவுண்டருங்களுக்கு, நாயக்கர்களுக்கும், அங்கே வெளியில போகக்கூடிய அவிசுவாசிகளுக்கு, இந்துக்களுக்கு எல்லாம் எப்படிங்க புரிய போகுது அப்படின்னு சொன்னேன். அப்பத்தான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். ஆஹா, மக்கள் உள்ள வராதுக்கு காரணம் என்னன்னு சிந்திக்கக்கூடிய ஒரு காவல்காரனாக, ஒரு ஜாமக்காரனாக அன்னைக்கு அவர் மாறினார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்க போறேன். அந்த பாட்டு வந்து அவங்களுக்கும் புரியும்படியா எழுதியிருக்கிறேன். பொதுவா நமக்கே புரியுதான்னு கூட நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு பாட்டு பாடும்போது, ஒரு பிரசங்கம் கேட்கும் போது, இதெல்லாம் நமக்கு புரியுதா புரியலையா, பைபிள் வாசிக்கும் போது இது புரியுதா புரியலையா, நமக்கு புரியலைங்கிறதே நமக்கு புரியாது. நான் கடைசியா என்ன சொன்னேன்? நான் கடைசியா என்ன சொன்ன கண்ணு? யுத்த வீரன் டி-ஷர்ட் போட்ட உங்ககிட்ட கேட்கிறேன். நான் கடைசியா என்னன்னு அந்த தூங்குற அம்மா கிட்ட கேட்கல. அவர்கள் எப்பொழுதோ பிரவேசித்து விட்டார்கள். தூங்காமல், அன்னைக்கு ஒரு அம்மா பிரேயர், தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நம்ம நிலைமையை யோசித்து பாருங்க. Now I want to teach that song to you. இன்னைக்கு நான் அந்த பாட்டை ஒரு லைன் ஒவ்வொரு லைனா பாடுறேன். பாரு, சி மைனர் படிங்க சார். சி மைனர், மைனர், சி மைனர். பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா, பாடுங்க. பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா, பவித்ரா அப்படின்னா பரிசுத்தம்னு அர்த்தம். உங்க வயிற்றுல பிறக்கிற பொண்ணுக்கு பவித்ரான்னு பேர் போடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க சர்ச்சுக்கு வருவாங்க. நாம பிரதர், இந்த மண்ணு நல்ல மண்ணு பிரதர். இந்தியாவிலேயே ஊழியக்காரனாக இருக்க முடியாத நீ சவுதி அரேபியாவில் போய் ஊழியம் பண்ண போற? ஐ வாஸ் இன் துபாய். இங்க இருந்து நான் துபாய் பட்டணத்துக்கு படியாக ஊழியம் செய்யும்படியாக கடந்து போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வருவாங்க. அங்க வந்து யார்கிட்ட பேசுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியும், ஏன்னா நான் அங்க துபாயில் இருந்திருக்கோம்ல. அங்க ஒரு 15 பேர் இருப்பாங்க. இங்க இருந்து பேச வந்தவங்க ஒரு 4 பேர், 4 ஊழியக்காரங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. வந்துட்டு அங்க ஒரு மலையாளி பிரதர் உட்கார்ந்துருப்பாரு. കോഴിക്കോട്ടിൽ നിന്ന് കടന്നു വന്നിരിക്കുന്നതായ കർത്താവിന്റെ ദാസൻ വന്ന് നമ്മുടെ മധ്യയിലുണ്ടല്ലോ. മത്തായിച്ചനുണ്ടല്ലോ, മർക്കോസ് അച്ചായനുണ്ടല്ലോ, വർഗീസ് ഉണ്ടല്ലോ, തമിഴ്നാട്ടിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ വന്നിരിക്കുന്ന പാസ്റ്റർമാർ ഇവിടെ ഉണ്ടല്ലോ. பேச்சு கேட்க வந்தவங்க 10 பேர், பிரசங்கம் பண்ண வந்தவங்க 5 பேர். ஆளுக்கு 15 நிமிஷம் கொடுப்பாங்க பாருங்களேன். சோதரர் இங்க வந்துட்டு சொல்லுவாங்க, அப்படியாக அரபு நாட்டிலே ஊழியங்களை செய்யும்படியா. ஏமாத்தாத, அது என்ன அரபு நாட்டிலே ஊழியம்? கொத்தாவர சாவடிக்கு போறதுக்கு முடியல, துபாய்க்கு போயிட்டு வந்திருக்கிற. எதுக்கு? வருவாய் தருணமேதுவே. பிரதர், when I came from Dubai, நான் சொல்றேன் பிரதர், காவல்காரனே, இந்த பைபிள்ல இந்த 1000 வசனத்தை எடுத்து எனக்கு பிரசங்கம் பண்ண முடியும். நான் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்ச இந்தியனுக்கு பிரசங்கம் பண்ண முடியாத நீ, கண்ணுக்கு தெரியாத
எங்கேயோ கிடக்கக்கூடிய ஒரு அரபு நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீமுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறத விடவும் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்து வீடு ராமசாமி அழுதுகிட்டு கிடக்கிறான். நாளைக்கு தற்கொலை பண்ற உன் ஸ்ட்ரீட்ல உட்காந்துருக்கானே, நாளைக்கு தற்கொலை பண்ண போறானே, அவனை மீட் பண்ணு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கை வைத்து அல்லேலூயா. I am not against going to the United States. ஸ்டேட்ஸுக்கு போறதுக்கு பற்றியோ ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு நான் விரோதி கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல பிராமின்ஸ் எல்லாம் அங்கங்கே உட்கார்ந்துருக்காளோ. நான் இன்னைக்கு ஒரு மாமிகிட்ட பேசுறேன், மாமி உங்க ஆத்துல ஒரு பிரச்சனைன்னா அந்த தெரு ஓரமா கிறிஸ்தவாள்லாம் இருக்கிறாளோ இன்னும் அவா கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. அவள் வந்து ஒரு ½ hour உட்கார்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவா பரமேஸ்வரன் கிட்ட. ஆனா அவங்க பக்கத்து அது ராமசாமி மாமாட்ட சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த அபிஷ்டு போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாலோன்னு ஊரெல்லாம் பரப்பி ஓவர் நைட் உங்களை வந்து ஒரு மோசமான பிக்சரா அக்ரஹாரத்தில் மாற்றி விட்டுருவாரு. கிறிஸ்தவாள்லாம் அவ்வளோ நல்லவா, அவள்லாம் அடுத்தவாளுக்காக ப்ரேயர் பண்ணுவா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்திருக்கேன். உடனே மாமி சம்மதிச்சுட்டாங்க. சாக்ஷாத் நீங்க சொல்றது சரிதான் பாருங்க, பக்கத்தாத்துல ஒரு கிறிஸ்தவாள்லாம் இருக்கா, அவ எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை பண்ணுவா, ஆனா பிரார்த்தனை பண்ணி முடிஞ்ச உடனே சண்டையும் போடுறாளே அப்படின்றாங்க. ரைட். இப்போ பவித்ராங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பரிசுத்தம், ஜோதினா ஒளி, சாந்தினா அமைதி, மன அமைதின்னு அர்த்தம். ராஜா அப்படின்னா ராஜா, ராஜாவா இருக்கிற ஈஸ்வரன் தான் ராஜேஸ்வரன். மகா ஈஸ்வரன் பேர் தான் மகேஸ்வரன், அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் மகேஷ். அந்த மகா ஈஸ்வரனுடைய குமாரன் தான் மகேஷ் குமார். நம்ம பசங்களுக்கு மகேஷ் குமார்னு பேர் வைக்க மாட்டோம், ஏன்னா அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனா ரிச்சர்டுன்னு பேர் வைக்கிறதுக்கு நம்ம பேர் வைக்கிறதுக்கு காரணம் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனால கிடையாது. இயேசுநாதர் வந்து பேர் வைக்கிறது என்ன, இப்படி பேர் வைக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கேன்னாக்க இன்னைக்கு மக்கள் உள்ள வராத காரணங்கள் என்னங்கிறத கடந்த 2 வருஷமா நான் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். They are all very good people. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எல்லாம் வெளியில் உள்ள மக்கள் நல்லவங்க. இதே ஊழியக்காரர் இப்ப மீசியோட உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ஐயா வந்து கேரளாவில் போய் ஒரு ஐபிசி சர்ச்சில் பிரசங்கம் பண்ண ட்ரை பண்றாருன்னா இவரை விடுவாங்களா? அவர் மீசையுடையவராக காணப்படுகிறார். ஐயோ அந்த மீசை எடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் மீசை எடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்? ஐயா ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை பற்றி மட்டும் பேசாம மீதி எல்லாத்தையும் பற்றி அழகா பேசிட்டு இருக்காங்க. இயேசுநாதர் எப்ப வருவேன்னு அவர் சொல்லல. நம்ம ஆட்கள் அதை பற்றி இப்ப டேட்டு போட்டு பேசிட்டு இருக்காங்க. இயேசு எதெல்லாம் சாதாரணமா விட்டாரோ அதை பெருசா பிடிச்சிட்டு இருக்காங்க. இயேசு ரொம்ப சீரியஸா பேசினாரு, அதை பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. இப்ப நான் இயேசுநாதர் சீரியஸா பேசுற ஒரு டாபிக் பற்றி பேச வந்திருக்கேன். It's really serious and the people are also serious about it. They really expect from us. அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார் பிரதர் அப்படி சொன்னா, பிரதர் இயேசுநாதர் சீக்கிரமா வர்றார் பிரதர் அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னாரு, பிரதர் அவர் லேட்டா வந்தா ஏதாவது ப்ராப்ளமா பிரதர்? அவனுக்கு அது ஜோக்கா போச்சு. சார் 42 வருஷமா கேட்கிறேன் சார், தோ வர்றாருன்னு வரலையே, அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல பேசுங்க சார்ன்ற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அவனுக்கே தெரியுது நாம பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது கிடையாது, நாம பேச வேண்டியது மிக 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 முக்கியமான சப்ஜெக்ட். எது பிரைமா ஆண்டவர் சொன்னாரோ அதை விட்டுட்டோம். I'm going to teach about that subject today. இப்போ இந்த பாட்டை ஒரு லைன் பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா பாடுவோம். பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா, உலகிற்கு ஒளியான ஜோதீஸ்வரா, ஈஸ்வரா, மனசாந்தீஸ்வரா, அனைத்திற்கும் மேலான சர்வேஸ்வரா, அகிலாண்டம் படைத்தாளும் பிரம்மேஸ்வரா, மரித்த பின்பு உயிர் தெழுந்த ஜீவேஸ்வரா,
சாபத்தை சுட்டெரிக்கும் அக்னீஸ்வரா, நோய் நீக்கி பேயோட்டும் வைத்தீஸ்வரா. அவள்லாம் வைத்தீஸ்வரன் கோயில் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ அது பேசாசு அப்படி சொல்லிடுவோம். ஆனா வைத்தீஸ்வரன்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது தெரியுமா? இவன் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அவன் எதை நம்பி ஓடுறான்னா கடவுள் அப்படின்னு மனசுக்குள்ள கடவுள் தான் வச்சிருக்கான். ஆனா கும்பிடுறது நிஜமா கடவுள் அவன் கும்பிடல. நிஜமான வைத்தீஸ்வரன் யாரு தெரியுமா? அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு தலைக்கு மேல கை வச்சா பத்திரகாளி வந்திருக்கேன் அப்படி சொல்லுது. எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். உயிர் எடுக்கிறதுக்காக வந்தேன், என்னை ஏவி விட்டுருக்காங்க. நீ கடவுள்னு எல்லாரும் கோயில் கட்டி வச்சு கும்பிடுறாங்களே அப்படி கேட்டா அந்த பிசாசு சொல்லுது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உயிர் எடுக்காம போக மாட்டேன். இயேசு நாமத்துல பிசாசு அப்படி சொன்ன உடனே ஆடிட்டு அது கீழே விழுந்துச்சு. அந்த பிசாசு போயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், உயிரை வாங்க வந்தது கடவுள் கிடையாது, எனக்காக உயிரை கொடுக்க வந்தாரே அவர் தான் கடவுள் சொன்னார். ஹல்லேலூயா. தூத்துக்குடியில இருந்து சார் கண்ணனை கடவுளா ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டார் ஒரு தம்பி போன்ல. தூத்துக்குடியில இருந்து ஒரு தம்பி கால் பண்ணி, இந்த கண்ணனை கடவுளா ஏத்துக்கீங்களா? நான் சொன்ன சாட்சாத் உண்மையான கடவுள் கண்ண பரமாத்மா தான் அப்படி சொன்ன. சார் இங்க எல்லாரும் மோசமா இல்ல சொல்ல, அவ பியாயிங்காவ. அப்ப நான் சொன்னேன், மொத்தம் சாட்சாத் ரெண்டு கண்ணன் உண்டு. ஒரு கண்ணை வந்து பொம்மநாட்டிகள்லாம் கங்கைக்கரை தோட்டத்தில் குளிச்சுட்டு இருக்கச்ச அவ புடவை எல்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கிற மரத்து மேல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அது ஒரு கண்ணன். இன்னொரு கண்ணன் வந்து என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குறை கூற முடியும் என்று சவாலாக கூறிய சரித்திரத்தில் வந்த சுத்த கண்ணன். இந்த ரெண்டு சொல்லி முடிச்சு ஒரு மாசத்துக்கு பிறகு தூத்துக்குடியில் இருந்த அந்த இந்து சகோதரன் குரோம்பேட்டைக்கு வந்து அவர் ஒரு வேலையில ஜாயின் பண்ண உடனே என்னை கூப்பிட்டுக்கிட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொன்னார். நான் அங்க பெரிய பிரசங்கம் ஒன்றும் பண்ணல. கண்ணன் தான் கடவுள், ஆனா நீ சொல்ற ஆளு ஃப்ராடு கண்ணன். குளிக்க இடத்துல கடவுளுக்கு என்ன வேலை? அல்லேலூயா. கடவுள் பொம்பளை எல்லாம் குளிக்க இடத்துல அவருக்கு என்ன வேலை? ஆனா தம்பி அது திருநெல்வேலி பாஷையில சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. எனக்கு கர்த்தருடைய கிருபையினால எல்லா பாஷையும் படிச்சேன். ஆமா, மெட்ராஸ் லாங்குவேஜ், மெட்ராஸ் தமிழ் தெரியும். குஷ்டு வந்த அஷ்டா அண்ணா அப்படின்றான் ஒருத்தன். திடீர்னு பார்த்தா ரஷ்யன் லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. என்ன பஷ்டுகிறான்னு தெரியல, குஷ்டு வந்து அஷ்டுகிறான். Now listen to me. எல்லாருக்கும் ஒரு ஏக்கம், கிறிஸ்தவத்தால என்ன பிரயோஜனம்? இந்த பாட்டை நம்ம முடிச்சிருவோம். இந்த நான் இப்ப இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்ச உடனே இந்துக்கள் வந்து என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. சார் நீங்க இந்துவா கிறிஸ்டினா? மனுஷன் சார் முதல்ல இப்படி ஒரு ஆளை பார்க்குற சார். இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு சண்டை போட்டு கிடக்கு. அதில் கிறிஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்சி, எல்சி, சிஎஸ்ஐ, பெந்திகோசு, முட்டைக்கோசு. ஐயோ ஐயோ, இது எல்லாத்தினுடைய மத்தியில நம்ம எல்லாம் என்ன பண்றதுக்கு பிரதர்? எல்லாரும் பார்த்துக்கிட்டு மனநோயாளிகள் மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. நம்மளை வந்து மனநோயாளிகள் மாதிரி பார்க்குறாங்க. ஆக்சுவலா ஆமா, நம்மளை பார்க்கும்போது அப்படியாக நாங்கள் கத்தோலிக்க சபையில் இந்த ஜோம் இந்த சாட்சி சொல்ல எழுப்பி விட்டா, நாங்கள் அப்படியாக கடந்த 35 ஆண்டுகளாக எப்படியாக இப்படி, அது என்ன அப்படியாக இப்படியாக? நீ என்ன பண்ணுன? 35 வருஷமா நீ என்ன பண்ணுன? கத்தோலிக்க சபையில காணப்பட்டேன், இப்பொழுது பெந்தெகோஸ்தே சபையில காணப்படுகிற. உனக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு? That's important. Hallelujah. Now let's sing that. சாபத்தை சுட்டெரிக்கும் அக்னீஸ்வரா பாடுவோம். நோய் நீக்கி பேயோட்டும் வைத்தீஸ்வரா, பாவிக்கு மறுவாழ்வாம் ரக்ஷேஸ்வரா.
காருண்யேஸ்வர மகா ஈஸ்வர நீங்க இப்படி பாடிட்டே போங்களேன். காத்தால எங்கிருந்து கிளம்பி போவீங்க இல்லையா, போகும்போது இப்படி பாடிட்டே போங்க. அவள்லாம் மார்கழி மாசம் போவா, நீங்க எல்லாம் தை மாசம் போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு பிராமின்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படுறோம்னு ஆசையோடு இருக்கேன் பிரதர். இப்போ நான் ஐ எம் டூயிங் மினிஸ்ட்ரி எமங் த பிராமின்ஸ், பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்? நான் பிறவியிலே பிராமின் கிடையாது, ஆனால் ஐ எம் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் நான் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்டாலும் பிராமின்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஐ ஆல்மோஸ்ட் பிகேம் லைக் எ பிராமின். ஏன்னா அவங்களும் வரணும் இல்லையா? ஆனால் நமக்கு அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கோம்னா பிராமின்ஸை உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக வரல. நம்ம எதுக்கு வந்து தெரியுமா? ஐயா அந்த இடுப்புல ஒரு வலியா இருக்குதுயா, அந்த இடுப்பு வலிக்காக தான் வர்றாங்க. சரியான உடனே கிளம்பி அப்படியாக அவர்கள் கடந்து போய்விடுகிறார்கள். நான் இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனம். ஒரு ஜாமக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? ஜாமக்காரன்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எல்லாத்திலும் விழிப்பாக இருப்பான். இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை இந்த உலகத்தில் செய்பவன், அதை மக்கள் செய்ய வேண்டும் என்று தூண்டுபவன், அதை செய்து முடிப்பதற்கு உதவுபவன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டுமாம்? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசன 7வது வசனம் வாசிப்போம். எபேசியர் 2:7 வாசிப்போம். என்கிட்ட ஒரு முஸ்லீம் ஒரு கேள்வி கேட்டாரு, கடவுள் ஏன் மனித உருவத்தில் வர வேண்டும்? What was the purpose of the incarnation of Jesus? இயேசு கிறிஸ்து மனித வடிவத்தில் ஏன் வர வேண்டும்? கடவுள் மனுஷ வடிவத்தில் ஏன் வர வேண்டும்? இன்னொரு கேள்வி ஒரு ஆள் கேட்டாரு, நாம் பாவம் செய்திருக்க பாவம் செய்யாத இயேசுவுக்கு இறைவன் தண்டனை கொடுத்தது நியாயமா? இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்ட பாருங்களேன், அசந்து போயிட்டேன், ஆடி போயிட்டேன். என்ன கேள்வி கேட்டாருமா? கண்ணாடியம்மா சொல்லுங்க. அம்மா உங்ககிட்ட தான்மா கேட்கிறேன். அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க. நான் கேள்வி கேட்பேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்படியே நின்று பேசுற ஆளு கிடையாது. நான் இறங்கி வந்து ஆயா, தூங்குகிற ஆயாக்களுக்கு ஒரு சாயா கொடுத்து அவளை பிக்கப் பண்ணுங்கள். அல்லேலூயா. நான் இப்ப என்ன சொன்னேன்னு கேள்வி கேட்பேன். தயவு செய்து முழிச்சிருக்கணும். இன்னொரு 15-20 மினிட்ஸ் தான். தயவு செய்து முழிச்சிருங்க. மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. ஏங்க, மக்கள் எல்லாம் தப்பு பண்ணி இருக்கும் போது ஒரு குற்றம் கூட செய்யாத இயேசுநாதருக்கு தண்டனையை கடவுள் கொடுத்திருக்காரு. இது நியாயமா? சரியான கேள்விங்க, அருமையான கேள்வி. குற்றம் ஒருவன் செஞ்சிருக்க, தண்டனையை வந்து வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கறது சரியா? இயேசுநாதரும் மனித உருவத்தில் வந்தவர் தான், ஆனால் அவர் மனுஷன் தானே, அவ்வளோ கஷ்டமும் ஒரு அநியாயமா பட்டிருக்காரு அப்படின்னு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தது வந்து எனக்கு தெளிவா தெரியும். சாதாரணமாக என்னால் பதில் சொல்ல முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு பதில், அதுக்கு நான் கொடுத்த ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய பையனோடு கூட, இது என்னுடைய மகன், ஹிஸ் நேம் இஸ் ஜானத்தன். அவன் 9வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான். ஜானத்தன் 9வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் உண்டு. அல்லேலூயா. என்ன சிரிக்கிறிய? எங்களுக்கெல்லாம் என்ன 2-3 வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் அப்படி சொல்லலையே. ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் தி ட்ரூத். இப்போ இது என்னுடைய சன் ஜானத்தன். எனக்கு மகள் உண்டு, ஒரு மகள். அவள் 2வது படிச்சுட்டு இருக்கிறா. ஹர் நேம் இஸ் ஸ்னேகா. ஸ்னேகா அப்படின்னு என் பொண்ணுக்கு பேருன்னு சொன்ன உடனே ஒரு ஊழியக்காரர் வந்து ஸ்னேகாவா அப்படின்றாரு.
அவருக்கு அது பிடிக்கல. நான் நினைக்கிறேன் அந்த ஸ்னேகா படம் ரொம்ப பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உட்காருப்பா, தேங்க்யூ. என்கிட்ட ஸ்னேகம்னா அன்புன்னு அர்த்தம். பைபிளில் ஸ்னேகம்ங்கிற வார்த்தை இருக்குதுங்க. பைபிளில் அனுகிரகம்ங்கிற வார்த்தை, அனுகிரகாங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குது. சமஸ்கிருத பைபிளில் பார்த்தீங்கன்னா அனுகிரகாங்கிற வார்த்தை இருக்குது. ஐஸ்வர்யாங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குது. சௌமியாங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குது. சௌபாகியாங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குது. பாக்யா அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குது. ஆனால் நம்ம பைபிளில் இருக்கிற வார்த்தையை போட மாட்டோம். நமக்கு ஏதோ ஒரு வெள்ளைக்காரனுக்கு பேரை போட்டா, அல்லேலூயா, ரோஜான்னா இந்து பேர், ரோஸ்னா கிறிஸ்டின் பேர் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படியே ஒரு மாதிரியா ஓடிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக நான் லிசன் டு மீ, அன்னைக்கு நான் அவர்கிட்ட கொடுத்த பதில் என்னன்னா, ஒரு அந்த பதிலில் அவர் அப்படியே காம் ஆகிட்டார். அந்த முஸ்லீம் பிரதர் அவர் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசும்போது சொன்ன பதில், ஐயா இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாதவர்னு நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். பட் குற்றமெல்லாம் செய்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை ஏன் இந்த ஒரு நிரபராதி இயேசுக்கு கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் கொடுத்த பதில், நான் என் பையனோட மார்க்கெட்டுக்கு போறேன். என் சின்ன பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன்னு வச்சுக்கோங்க. அவன் திடீர்னு ஒரு கல் எடுத்து அப்படியே வீசி, அந்த கல் அப்படியே போய் ஒரு கண்ணாடி கதவுல படுது கடைவீதியில. அந்த கண்ணாடி அப்படியே அந்த கண்ணாடி கதவு கீழே விழுந்து உடையும் போது என் பையன் தான் உடைச்சான் அப்படிங்கிறத அந்த ஹவுஸ் அந்த கடை ஓனர் பிடிச்சிக்கிட்டாரு. என் பையனை பிடிச்சி போது அந்த என் பையனை மீட்டு கொண்டு வர வேண்டுமானால் என் பையன்கிட்ட காசு கொடுக்க முடியாத பட்சத்தில் நான் தானே கொடுத்தாகணும். அப்ப நான் கேட்டேன்,